இது தீபிகா அருணுடன் கதையோசை. நீங்கள் கேட்கவிருப்பது கோட்டி. எழுதியவர் ஜெயமோகன். ஆஸ்பத்திரிக்கு செல்லும் வழியில் டிவிஎஸ் 50 உருமிக்கொண்டு நின்றுவிட்டது. காலால் ஏற்றிக்கொண்டே சென்று ஓரமாக நிறுத்தினேன். சங்கிலி வேறு கழன்றுவிட்டது. சள்ளையாக இருந்தது. அதை கழட்டி மாட்டினால் கையெல்லாம் கரையாகிவிடும். என்னதான் கவனமாக இருந்தாலும் பேண்ட் சட்டையில் கரை படியாமல் இருக்காது. சட்டை வெள்ளை நிறத்தில் போட்டுக்கொண்டிருந்தேன். என்னிடம் இருக்கும் நல்ல சட்டை எல்லாமே வெள்ளை என்பது ஒரு பக்கம். நான் போகும் விஷயமும் அப்படிப்பட்டது. அப்பா கிளம்பும்போது கூட சொல்லிக்கொண்டே பின்னால் வந்தார். லே மக்கா, உனக்கு கோட்டித்தனத்தை காட்டிடப்படாது கேட்டியா? அவ்வோ பெரிய ஆளுகளாக்கும். நாராயணன் சொன்னதாலையாக்கும் அவ்வோ ஒரு மாதிரி இறங்கி வந்திருக்குது. பிள்ளை பாக்கிறதுக்கு செவ்வே இருக்கும். நல்லா செய்வாவ. இது அமைஞ்சாச்சுன்னு சொன்னா நீ ஒரு மாதிரி ரெட்சப்பட்ட பாத்துக்க. இரவெல்லாம் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். நான் பெண் பார்க்கச் செல்கிறேன். இல்லை, அவர்கள் என்னை பையன் பார்க்கச் செல்கிறேன். சென்று அவர்கள் வீட்டில் இருக்கும் ஒரு செவலை பசுவை விலை பேசுவது போல நடிக்க வேண்டும். அவர்களுக்கும் விஷயம் தெரியும். இரு தரப்புமே காட்டிக்கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு என்னுடைய நடப்பும் பெரு மாற்றமும் பிடித்திருந்தால் பசுவுக்கு தவிடு போடுவது போலவோ கழுநீர் ஊற்றுவது போலவோ பெண் வந்து முகம் காட்டுவாள். அவர்களெல்லாம் பழைய மகாராஜா காலத்திலேயே தலைக்கட்டும் நிலவரியும் கொடுத்து வந்த பெருவட்டர் குடும்பம். இப்போதும் தோப்பும் வயலும் குறைவில்லாமல் இருக்கிறது. படித்த பையன் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் அந்நிய ஆண் நுழைந்து பெண்ணை பார்க்கும் வழக்கமே கிடையாது. நான் BA BL முடித்துவிட்டு சுப்பிரமணிய நாடாரிடம் ஜூனியராக இருக்கிறேன். அவருக்கே வருடத்துக்கு 4 கேஸ் வந்தால் கொண்டாட்டம். அவ்வப்போது என்னிடமே தீச்செலவுக்கு சில்லறை காசு கேட்கக்கூடியவர். ஆனால் வேறு வழியில்லை. ஜூனியராக சேர்வதற்கே ஒரு போராட்டம் வேண்டியிருக்கிறது. மிகப்பெரிய வக்கீல்களுக்கு அவர்களின் சொந்தக்காரர்கள் மட்டும்தான் ஜூனியராக முடியும். அதிகமும் மனைவி வழி. அப்பா 4 வருடம் முன்பு பெரிய ஆசைகளுடன் அவரே லீமன் டெய்லர்ஸில் எனக்கு கோட்டு தைத்து கொண்டு வந்தார். இப்போது அதில் நம்பிக்கை போய்விட்டது போல. சங்கிலியை மாட்டிவிட்டு கையை புல்தரையில் நன்றாக தேய்த்து துடைத்தேன். கரை ஏதும் இல்லை. கொஞ்சம் தண்ணீர் இருந்தால் கையை சுத்தமாக கழுவி விடலாம். கையை விலாவிலிருந்து தூக்கி வைத்துக்கொண்டு தொலைவில் இருந்த பெட்டிக்கடைக்குச் சென்று கொஞ்சம் தண்ணீர் கேட்டேன். அங்கிருந்த குண்டு அக்கா அவளே செம்பில் முண்டு ஊற்றினாள். போகவில்லை. பெப்சி ஊத்துப்புள்ள போயிடும் கேட்டியா என்றாள். அவளே ஒன்றை உடைத்து ஊற்றினாள். சுத்தமாக போய்விட்டது. கையை கழுவி துடைத்துவிட்டு பார்த்தால் முழு வெள்ளைச் சட்டையின் முழங்கையில் என் விரல் கரை. எப்போது எப்படிப்பட்டது என்பது பிரமிப்பாக இருந்தது. மீண்டும் டிவிஎஸ் 50க்கு வந்து அதை கோபத்துடன் உதைத்த போது நரைத்த குடையுடன் ஒருவர் தள்ளாடி நடப்பதைக் கண்டேன். மாணிக்கம் மாமாவா என்று தோன்றியது. அவர் இல்லை. ஏறி அவரை தாண்டிச் சென்றபோது ஏன் அவரை மாணிக்கம் மாமா என்று நினைத்தேன் என்ற சந்தேகம் வந்தது. மாணிக்கம் மாமாவின் தோற்றமே வேறு. அவர் ஈசாந்தி மங்கலத்தில் இருக்கிறார். Sample complete. Ready to continue?